அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த நேரத்திலே நான் வாழ்த்துகிறேன். அதிகாலையில் ஆண்டவரோடு பேசுவோம் என்கிறதான 21 நாட்கள் காலை ஆராதனையில் உங்களுக்காக தேவ சமூகத்திலே கருத்தாய் நான் மன்றாடி ஜெபித்திருக்கிறேன். இப்பொழுதும் இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு நாகும் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து ஒரு வார்த்தையை சொல்லி நான் உங்களை கர்த்தருக்குள்ளே பலப்படுத்த விரும்புகிறேன். அந்த வார்த்தை என்னதுமா சொல்லுது? கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை உயர்த்துகிறார் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு உங்கள் நம்பிக்கை யார் மேலே இருக்குது? நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம் அல்லவா? அதே போல் இன்றைய தினம் உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைக்கு உனக்கு நான் அதை தெரியப்படுத்துகிறேன் என்று வசனம் இருக்குது அல்லவா? சரி, இருக்கட்டும். யார் ஆண்டவர் உயர்த்துவார்? அவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களை ஆண்டவர் உயர்த்துவார். ஜெபிக்கிறவங்களை ஆண்டவர் உயர்த்துவார். ஆராதனை செய்கிறவர்களை ஆண்டவர் உயர்த்துவார். இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம். சரிங்க, ஊழியம் செய்கிறதுனால உயர்வு வரும். ஆனால் என்ன பிரயோஜனம்? ஜெபிக்கிறதுனால உயர்வு வரும். என்ன பிரயோஜனம்? அப்படின்னா ஊழியம் செய்யாதீங்க அப்படின்னு அர்த்தமா? இல்லை. ஜெபிக்காதீங்க அப்படின்னு அர்த்தமா? இல்லைங்க. அவரை நம்பணும். அவரை நம்பணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பணும். இந்த நாகும் தீர்க்கதரிசி 1:7 இப்படி தான் எழுதியிருக்குது. கர்த்தர் தமது ஜனங்களுக்கு அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை உயர்த்துகிறார். அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் ஊழியம் பண்ணி ஜெபிச்சு ஆத்மாதாயம் பண்ணி பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அவர் மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கணும்ல. ஆபிரகாம் அவர் மேலே நம்பிக்கையாக இருந்தானே. இன்றைக்கி நிறைய பேர் என்னென்னமோ செய்கிறோம், சரிதான், ஆனால் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறோமா? இந்த காணொளி உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறது தெரியுமா? கர்த்தர் சொல்லுகிறார், தம்மை நம்புகிறவர்களை அவர் உயர்த்துவார். கைவிடவே மாட்டார். கைவிடவே மாட்டார். நீங்கள் வாழ்க்கையில் உயர்த்தப்பட வேண்டுமா? உங்களுடைய தொழில், வியாபாரம், ஊழியம், இன்னும் சமூகம் சார்ந்த பணி, அரசியல், இவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் உயர்த்தப்பட வேண்டுமா? உங்கள் ஆசனத்தை உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உயர்ந்த அதிபதிகளோடும் உங்களை கொண்டு போய் உட்கார வைக்க வேண்டுமா? தேசங்களுக்கு நீங்கள் போக வேண்டுமா? நிறைய அற்புதங்களை, அதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டுமா? நீங்கள் ஜெபிக்கிறது ஒரு பக்கம், துதிக்கிறது ஒரு பக்கம், வேத வசன தியானிக்கிறது இன்னொரு பக்கம், எல்லாம் இருக்கட்டும். ஆனால் அவரை நம்புங்க. அவரை நம்பாமல் நம்ம என்ன செய்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆபிரகாம் தன்னுடைய மனைவியினுடைய கர்ப்பம் செத்து போய்விட்டு, அதில் உயிர் இல்லை, குழந்தை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதான் இயற்கை, அதான் சூழ்நிலை. ஆனாலும் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஒரு உற்பவ காலகட்டத்தில் நான் திரும்பவும் வருவேன், அப்பொழுது உடைய மனைவி சாராய் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பார். நம்ப முடியாதுதான். ஆனால் கர்த்தரை அவன் நம்பினான்.
கர்த்தர் அவனை உயர்த்தினார். இன்றைக்கி நம்ம ஊழியம் செய்கிறோம், அங்கே எங்கே ஓடுறோம், எல்லாம் பக்காவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் நம்பிக்கை குறைவாக இருக்குது. நம்பிக்கையில் உறுதியாகவும் ஜெபத்தில் தரித்திருங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த காணொளி மூலமாய் நான் உங்களிடத்தில் சொன்ன வார்த்தை உங்கள் இருதயத்தில் ஆழத்தில் இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு கூட சென்னையில் இல்லை, வெளி தேசத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டல் அறையில் இருந்து இந்த வார்த்தையை தேவ பிரசன்னத்தோடு உங்களுக்கு சொல்லுகிறேன். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். கர்த்தரை நம்புகிறவர்களை உயர்த்துவார். ஆமென்.